காத்தியாயனாய கன்னியாகுமரி சதிமிகை தன்னோ துர்கா பிரச்சோதயாது. நண்பர்களே, பதவி உதவி அரசியல் பெருமக்களுக்கு மிக கடுமையா என்னுடைய சாதாரண மனுஷன் ஒரு வாட்ச்மேன் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். பதவிக்கு வர்றது மக்களுக்கு உதவி செய்யத்தான். கவின்னு தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி. பொதுவாக சொல்கிறேன், ஊரை கொள்ளையடிச்சு உரையில போடக்கூடாது. எத்தனை ஆயிரம் கோடி அத்தனை ஆயிரம் கோடின்னு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். குதின்னு குதிக்கக்கூடிய மக்கள் குதிச்சா, நீங்கள் குதின்னு குதிச்சா பதவி வந்துடாது, தகுதி வேணும். நேரம் குதின்னு குதிச்சா தகுதி வந்துடாது, தகுதி வேணும். குதின்னு குதிச்சா தகுதி வந்துடாது, அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். தவின்னு மக்களுக்கு, தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பதவி உதவி. ஆகவே பதவின்றது ஒரு பொறுப்பு. சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆகவே உள்ளதை சொல்லி நல்லதை செய்து நலமுடன் வாழுங்க. நீங்களும் இந்த நாட்டில் தான் வாழ்றீங்க. அரசியல்வாதிகளை கொள்ளையடிச்சுட்டு வேற கிரகத்துக்கு போயிட போறதில்லை. இந்த நாட்டில் மக்களோட மக்களாக வாழ்றீங்க. உங்கள் மக்கள் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. நம்ம பாரத நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும். ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி வர்ஷயந்து மாக்கச்சித்து குபாவை. எல்லா உயிர்களும் என்புற்று இருப்பதே நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன். பரபரமேன் வாழணும். எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நானும் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஆகவே ஊரில் இருக்க வீடெல்லாம் பற்றி எரியுது, நம்ம வீடு பற்றி எரியாமல் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா வீடும் நல்லா இருந்தால் தான் உங்கள் வீடு, என் வீடு, நம்ம வீடு நல்லா இருக்கணும். ஆகவே நாட்டிற்காக வாழுவோம், நல்ல பண்பு நாடியே. நாட்டிற்காக வாழுவோம், நல்ல பண்பு நாடியே. பதவி உதவி தவின்னு தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பதவி. குதின்னு குதிச்சா தகுதி வந்துடாது, தகுதியை வளர்த்துக்கணும். தகுதி உடையவர்களை பதவிகளை அமர்த்தணும். நல்ல தகுதியுள்ள தலைவர்களுக்கு நாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வாக்களிப்போம். நல்லவர்களை வெற்றி பெறச் செய்வோம். பாரத் மாதா கி ஜெய்.